சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல நல்லா மொறுமொறுன்னு பொட்டேட்டோ ஜிங்கர் ஃப்ரைஸ்லேருந்து ஆரம்பிச்சு, உருளைக்கிழங்கு சிப்ஸ், ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்மைலர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பஜ்ஜி 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பக்கோடா. இதுக்கெல்லாம் முதல்ல பொட்டேட்டோ ஜிங்கர் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்கோ பிரெட் க்ரம்ஸோ தேவையில்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி கூட. இது சிக்கனில் செய்வாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் 1 2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் திக்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரைப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். லார்ஜ் லெவலில் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை வந்து டபுள் தி அமௌண்ட் அப்படி வந்து போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை சைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது. பட் நம்ம வீட்லேயே இதை வந்து செய்ய போகிறோம். இப்போது தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச் அந்த மாவு சத்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நல்ல சீசனிங் கொடுக்கக்கூடியது. இப்போ பீஸா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து பேட்டர் முக்கியம். இந்த பேட்டர் தான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் ரொம்ப ரன்னியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா போட்டுக்கோங்க. இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் கோட்டிங்க்காக மைதா அதே மாதிரி 1/2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெரிய மிக்ஸ். நம்ம அதுக்கு எந்த மாதிரி சீசனிங் போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம சேம் போட போகிறோம். அதே மாதிரி பீஸா சீசனிங், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சீசனிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா வந்து இதில் ஒட்டாது உருளைக்கிழங்குல. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது எடுத்த உடனே இமீடியட்டாக அந்த மாவில் போட்டுருங்க. மாவில் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோமோ நீங்கள் அதே மாதிரி அந்த மாவை பிடிச்சி விடணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வரும். அந்த ஷேப் அப்படிங்கிறது இந்த டிசைன் வரும், அந்த கிறிஸ்பினஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா உருளைக்கிழங்குக்கும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுற மாதிரியே தான், கோட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ பாருங்களேன் ஒரு ஃப்ளேக்கியாக வரும். அதுதான் இதனோட ஸ்டைலே. அதுதான் வந்து கிறிஸ்பினஸையும் கொடுக்கும். நீங்கள் மைதா மட்டும்தான் போடுறோம், கிறிஸ்பினஸ் இருக்காதே அப்படின்னு யோசிக்காதீங்க. பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இல்லைனா ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள். இப்போ நல்ல சூடான ஆயிலை போடணும். நல்ல சூடான ஆயிலை போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். லோ மீடியமோ நீங்கள் வைக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லோ கொண்டு போயிடாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபியை நான் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம்.
இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிறிஸ்பி ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிறிஸ்பினஸும் நல்லா வரும். அதே சமயம் வந்து நமக்கு டைமிங் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும், 7 மினிட்ஸ் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த கோட்டிங் அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கலாம். இல்லைனா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்லாவும் கொடுத்து விடலாம் நம்ம. இல்லை டீக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சாஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க மாட்டாங்க. வெளியே போய் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாமளே ஹைஜீனாக பண்ணலாம். அது வந்து நம்ம கண் முன்னாடி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கன்னு எடுத்துட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயிலை வந்து அப்சர்வே பண்ணாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக வந்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதாவோட கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். பட் டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சிக்கனில் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சோயா வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம், சிக்கன் மாதிரியே க்ரியேட் பண்ணி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் இருக்குது, வாழைக்காய் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நல்லா முறுமுறுன்னு பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். சிம்பிளான பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ராக்கெட்ஸ் எல்லாம் பண்ணும்போது எண்ணெயில் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஒரு 2-3 எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், கசூரி மேத்தி. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பச்சை பட்டாணியில் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பீட்ரூட், கேரட், பன்னீர், காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து இதில் வந்து உதவும். நீங்கள் மைதாலாம் போடல அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா இது வந்து ஆயிலில் வந்து பிரிய பார்க்கும். ஸோ கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் நல்லா கிறிஸ்பினஸாக கொடுக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ மைதா கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் டிப் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கோட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இது வந்து நீங்கள் ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி தின்னாகவும் இருக்கக்கூடாது, நல்லா டிப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஒரு நல்ல திக்னஸோடு அதை பிடிச்சி வச்சுக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸோ இல்லை வந்து ப்ரெட்டோ எடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு அது வந்து ஆறிடுச்சு. ஸோ ஆறும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் மைதா, கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சூடாக நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ பாருங்கள், நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து உருண்டையாகவும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது நல்லா ரவுண்டாக வந்து உருட்டிக்கணும், ரொம்ப டைட்டாக வேணாம், அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் உருட்ட வேணாம். இப்போ இது மாதிரி உருண்டைகள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவல் ஷேப்பில் பண்ணிடுறோம். அதான் வந்து க்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும், அதை விட கொஞ்சம் திக்காக. இதை வந்து நீங்கள் இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதெல்லாம் ரெடி பண்ணி டிப் பண்ணி கோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பவுச்சில் கெட்டு போகாது. இப்போது அந்த மைதா மிக்சரில் நான் போட்டுட்டு
ஃபஸ்ட்டு கோட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சேமியாவாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சேவாக இருக்கட்டும், நைலான் சேவ், ப்ளைன் சேவ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பிரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஓட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இது மாதிரியே நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் 2 ஈஸியான மெத்தட் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் போட்டு நாமளே வந்து கோட் பண்ணுறது, இல்லைனா இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும் எல்லாத்தையும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு 30 minutes to 1 hour வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ அப்போ கிறிஸ்பினஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ண டைமில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா நோ ப்ராப்ளம், டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதில் வந்து வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து 1, 2 அப்படி எடுத்து ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக போட்டு பண்ணலாம், இல்லை பேக் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப டம்ப் பண்ணிடாதீங்க, ரொம்ப அதிகமாக போட்டு. ஸோ அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஃப்ரை ஆகிறதுக்கு மேலே நீங்கள் வந்து டம்ப் பண்ணிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீட் அப்படிங்கும்போது நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும், லோ ஃப்ளேமில் நீங்கள் போட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் போடும்போது ஆயில் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா ஹாட் ஆயிலில் போட்டுட்டு அப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், ஃப்ளிப் பண்ணணும், திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். நீங்களே பார்க்குறீங்கள, ஆயில் நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்கும், இது அப்சர்வே பண்ணாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப கிறிஸ்பியான நமக்கு ஆலு க்ராக்கெட்ஸ், அதாவது பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் ரெடி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இதோட வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாண்ட்விச்சில் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெஜிடபிள் சாப்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீட்ரூட், கேரட் வச்சு பண்ணுறது. பார்க்க போனால் ரயில்வே கட்லெட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி ரோலில் வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக சாஸோட மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் ஆயில் அப்சர்வ் பண்ணோம், ஆனால் ஆயிலே அப்சர்வ் பண்ணாத ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஒரு சின்ன சின்ன சிம்பிளான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற அதே சிப்ஸ் நம்ம வீட்லேயும் பண்ணலாம். இதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இதான் வந்து சிப்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சாரி, எல்லோ கலர். இதை வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ஸ்லைசர் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அதை ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து தண்ணியில் போட்டு அந்த ஸ்டார்ச் எடுக்கணும். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள், அப்போ அந்த ஸ்டார்ச் வந்து போயிடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த மாவு வந்து அப்படியே வரும். இந்த மாவு இல்லைனாவே நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 செகண்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க, அப்போவும் நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போது நான் ஒரு பெரிய காட்டன் கிளாத் விரிச்சிட்டு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா இதை ட்ரை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து நிறைய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்ட் சன்லைட்லேயே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ண வைக்கலாம். நம்ம கை வந்து இந்த பக்கம் தெரியணும், அதான் வந்து கரெக்டான ஸ்லைஸுன்னு அர்த்தம். இப்போது எனக்கு சன்லைட் இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்ல ஒரு
வெயிட்டான காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியும் அந்த அப்சர்வ் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக, ஸ்டார்ச்சும் போயிடுச்சு. இனி நல்ல சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லோ மீடியமில் எப்போவுமே வைக்கக்கூடாது. டோட்டலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹையில் தான் வைக்கணும். மீடியம் டு ஹையில் இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கூட நீங்கள் குறைக்கலாம். ஸோ அது அப்படியே வந்து போட்டோடனே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த சிப்ஸில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் இருக்கணும். அதே மாதிரி ஆயிலும் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சத்தெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப கூட பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணல. உங்களுக்கு இது ஒரு சிம்பிளான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீலிங்கில் இருக்கும். தேங்காய் எண்ணெயும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ரெண்டாவதும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இப்படி ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சம் உப்பு வந்து தூவிட்டிங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், தூவலாம். மஞ்சள்தூள் தூவலாம் கேரளா சிப்ஸ்க்கு மாதிரியே. பட் அதெல்லாம் கலர் இதெல்லாம் வேணும்னா நான் எல்லாமே கடைசியில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே சாட் மசாலா இல்லைன்னா ரோஸ்டட் கியூமின் பவுடர். இது எதுக்காகனா ஜீரணத்துக்காக. மிளகாய்த்தூள், நல்ல ஃப்ளேவருக்கு உப்பு, அவ்வளோதான். தேவைப்பட்ட கரம் மசாலா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். சீஸ் பவுடர், புதினா, புதினா பவுடர் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எல்லோ கலர் உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணுவோம். அதாவது ஹோட்டல்லலாம் பண்ணும்போது இல்லை அப்படின்னா ரோட்டு கடையிலலாம் அந்த உருளைக்கிழங்கு மாவு உருளைக்கிழங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பண்ண போகிறது பொட்டேட்டோ ஸ்மைலிஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுக்கணும். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்குல தான் இது பண்ண முடியும். இதுக்கப்புறம் பீஸா சீசனிங், இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், இல்லைனா அரிசி மாவு, மைதா 1 டேபிள் ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல கிறிஸ்பினஸ் வரும். இப்போ பட்டர் நான் போடுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த டோ எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக உடையாத மாதிரி இருக்கணும். நீங்கள் இது மாதிரி டோ பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே உடஞ்சி போயிடும், அதாவது பிரேக் ஆகிடும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும். ஸோ இது மாதிரி நல்ல டோ வந்துருச்சு நமக்கு. இதை நம்ம வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் வேணாம். ஒரு மீடியம் சைஸ் நமக்கு பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நம்ம திக்னஸோடு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருந்தால் ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே வச்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மாவு தூவிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நான் பீஸா சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கார்லிக்கு, சில்லி எல்லாமே வந்துடும். ஸோ ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளைனாக பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறக்கும் இது மாதிரி சீசனிங் போட்டு பண்ணுறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் போட்டு மசாலா ஸ்டைலில் கூட பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறீங்களோ அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து சர்க்குலாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மினி ஸ்மைலிஸ் இருந்தனாலும் சின்ன கட்டர் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்மைலியோட ஃபேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கண் ஐஸுக்கு
இதுக்கப்புறம் வந்து ஸ்மைலிக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஃப்ரை பண்ணலாம். அதை விட ரொம்ப நல்லது நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயிலில் வந்து பிரேக் ஆகாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 வீக் வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைப்படும் போது ஈவினிங் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொடுக்கலாம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இதனோட கன்சிஸ்டன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு இருக்கக்கூடாது. சொதன்னு இருந்தால் பிரிஞ்சு போயிடும். ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மைதா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். கோதுமை பார்த்திங்கன்னா ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக கலர் வந்துடும். ஸோ இதை வந்து நான் 3 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். நீங்கள் ஒரு ஷீட் போட்டு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு இவ்வளோ பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்திருக்கு 3 உருளைக்கிழங்கு வச்சு. இப்போது ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறதா வந்து ரொம்ப நல்லது கூட. ஸோ இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து சாஸோடு எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து டீயோடு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போடுங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அவுட் சைடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு எல்லோயிஷாக இருக்கிறது பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா முறுமுறுன்னு பண்ணியிருக்கேன். இது வந்து 1 வீக் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்பப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கை வந்து துருவி உருளைக்கிழங்கு பக்கோடா இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவும் நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த உருளைக்கிழங்கை நல்லா துருவி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோன்னா அதனோட ஸ்டார்ச் எல்லாம் வந்துடும். ஸோ அப்போது நமக்கு பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அந்த மாவு இருந்ததுன்னா நல்லா வராது. ஸோ நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கியூமின், ஃபெனல், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ ஃபெனல், கியூமின், சோம்பு, ஜீரகம், உப்பு தேவையான அளவு. அந்த சோம்பு ஜீரகம்ல நல்ல ஜீரணத்துக்காக உதவும். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வந்து கையாலேயே பிழியணும். வெங்காயத்துலேயும் நமக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட நீங்கள் கரம் மசாலா போடலாம், இல்லைன்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். மசாலா வந்து ரொம்ப வேணால் நீங்கள் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் கடலை மாவு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கடலை மாவும் அரிசி மாவும் போடுறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியை ஒரே அடியாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி துவைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஒரு மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும், கோல்டன் ப்ரௌனாக. ஸோ டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை க்ரீன் சட்னியோடு எடுத்துட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சாஸோட கூட கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் வரும்போது நல்லா சூடாக அது கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதே மாதிரியே நான் ரெண்டாவது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் இதை வந்து உதிரி உதிரியாக பக்கோடா மாதிரி உதிரி உதிரியாகவும் போடலாம், அதாவது உதிரி பக்கோடா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வெங்காயம் வேணாம் அப்படிங்கிறவங்க இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் போடலாம், கேரட்டை வந்து துருவி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே கேரட் முட்டைக்கோஸ் எல்லாம் துருவி போட்டும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கையே ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டும் பண்ணலாம். இதுக்கப்புறம் சிம்பிளாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்காத வீட்டில் ரெடி பண்ண மாவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலரும் இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வறுத்து அரைச்ச கியூமின் பவுடர் போட்டிருக்கேன், அதாவது ஜீரக பவுடர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நான் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். நீங்கள் ரொம்ப திக்காக போட்டால் அந்த உருளைக்கிழங்கு வேகாது, ரொம்ப தின்னாக போட்டாலும் அந்த பஜ்ஜி வந்து நல்லா வராது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்லைசர் இருந்துன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா சிப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா சீவிடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பேட்டரில் டிப் பண்ணலாம். கடலை மாவு பேட்டரை டிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடணும். ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல செக் பண்ணணும், போட்ட உடனே மேலே வரணும், நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், இன்னும் வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே வந்து நான் 2வது பேட்சையும் ஃப்ரை பண்ணுறேன். நான் இதில் கொடுத்துருக்குற ஜீரக பொடியும் பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னா ஜீரணம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி போட்டுக்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெடி பண்ண முடியல, டைம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு கூட வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல ஃப்ளஃபியான நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம், இல்லைனா டீக்கு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுக்கலாம். அவங்களுக்கு சாஸோடு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.